கூட்டமைப்புக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் மத்தியஸ்தம் வகிக்க தயார் என்று ஹக்கீம் அறிவிப்பு. ஊடக ஜனநாயகம் உறுதிப்படுத்தப்படவில்லை என்கிறது இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம். மேதின கூட்டத்தில் புலிக்கொடி ஏந்தி செல்லப்படவில்லை என்று ஐதேக அறிவிப்பு. தேசிய கொடியுடன் அரசியல் தீர்வுக்கு தயார் என்ற சம்பந்தனின் அறிவிப்பு புரட்சிகர மாற்றம் என்கிறார் திசவிதாரண. இனி விரிவான செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் மத்தியஸ்தம் வகிக்க தயார் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைகளை மீள ஆரம்பிப்பது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இன்று பேசவுள்ளோம். தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தம் வகிக்குமாறு இந்திய எதிர்க்கட்சித் தலைவி சுஷ்மா ஸ்வராஜ் தம்மிடம் கோரினார் என்றும் அவர் குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கு பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு திட்டமொன்றை முன்வைப்பது தொடர்பில் முஸ்லிம் காங்கிரஸ் பூரண ஆதரவளிக்கும். பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை இணைத்துக் கொள்வதற்கும் முயற்சி எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தமது கோரிக்கைக்கு சாதகமான பதிலை வெளியிடுவார்கள் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டார். இதேவேளை கூட்டமைப்புக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தம் வகிக்குமாறு இந்திய எதிர்க்கட்சித் தலைவி முஸ்லிம் காங்கிரசிடம் கோரியமை பற்றி தமக்கு எதுவும் தெரியாதென தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களிலேயே இந்த விடயம் பற்றி அறிய கிடைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் தேசிய கொடியை ஏந்தி நிலையான அரசியல் தீர்வுக்கு தயார் என்ற சம்பந்தன் எம்பியின் அறிவிப்பு நாட்டில் உருவாகியுள்ள புரட்சிகர மாற்றமாகும். அரசாங்கம் இதனை வரவேற்க வேண்டுமென்று சிரேஷ்ட அமைச்சரும் இனப்பிரச்சினை தீர்வுக்காக அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்டிருந்த சர்வகட்சி குழுவின் தலைவருமான திசவிதாரண தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் பங்கேற்பதற்கு எந்த தரப்பும் நிபந்தனைகளை விதிக்கக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஐதேக தலைமையிலான பொது எதிர்க்கட்சிகளின் மேதின கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எம்பியுமான சம்பந்தன் தேசிய கொடியை ஏந்தியதோடு நிலையான அரசியல் தீர்வுக்கு அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க தயார் என்று அறிவித்திருந்தார். இதுகுறித்து கருத்து வெளியிடும் போதே விஞ்ஞான தொழில்நுட்பத்துறை சிரேஷ்ட அமைச்சர் பேராசிரியர் திசவிதாரண இந்த நிலைப்பாட்டை தெரிவித்தார். தேசிய கொடியை கையிலெடுத்து அசைக்கும் சம்பந்தன் எம்பியின் மனமாற்றம் நாட்டில் இடம்பெறப்போகும் புரட்சிகரமான இன நல்லிணக்கத்துக்கு சிறந்ததொரு எடுத்துக்காட்டாகும். இது எனக்கு அளப்பரிய மகிழ்ச்சியை அளிக்கிறது. அரசாங்கம் இதனை வரவேற்க வேண்டும். ஆனால் இலங்கையில் வாழும் தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்கு அமையவே அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும். இது தொடர்பில் கூட்டமைப்பு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றார். பாராளுமன்ற தெரிவுக்குழு ஊடாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி கருத்து பரிமாற்றங்களை மேற்கொள்வதன் மூலமே நிலையான அரசியல் தீர்வை நோக்கி நகர முடியும். ஆனால் பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் கலந்து கொள்வதற்காக அரசாங்கமோ ஐதேகவோ தமிழ் தேசிய கூட்டமைப்போ அல்லது வேறெந்த அரசியல் கட்சிகளோ நிபந்தனைகளை விதிக்கலாகாது. நிபந்தனை விதிப்பது அரசியல் தீர்வை நோக்கி நகர்வதில் முட்டுக்கட்டையை ஏற்படுத்தும். எனவே நிபந்தனை இன்றி பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் கலந்து கொள்ளும் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிச்சயம் தெரிவுக்குழுவுக்கு வர வேண்டும். அரசியல் தீர்வு என்னவென்பதை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். அதன் பின்னர் நிபந்தனையுடன் தெரிவுக்குழுவில் கலந்து கொள்ள தயார் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே நிபந்தனைகளை கைவிட்டு ஐதேக தெரிவுக்குழுவில் இணைய வேண்டும். அதிகாரத்தை பரவலாக்குவதற்காக அரசியலமைப்பில் பல திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியது அத்தியாவசியமாகும். மத்திய அரசாங்கத்தையும் பங்குதாரர்களாக்கிக் கொண்டு அதிகாரங்களை மாகாணங்களுக்கு பரவலாக்குவது தொடர்பில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். தேவையானால் புதிய அரசியலமைப்பையும் உருவாக்கலாம் என்றும் திசவிதாரண தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து யாழ்ப்பாணத்தில் வெற்றிகரமாக வேந்தினத்தை நடத்தியதை பொறுத்துக்கொள்ள முடியாததால் அந்த கூட்டத்தில் புலிகளின் கொடியை ஏந்தியவர்கள் சென்றதாக சேறுபூசும் பிரசாரங்களை அரசாங்கத்தின் தொலைக்காட்சி ஒன்று செய்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். மிகவும் திட்டமிட்ட வகையில் புலிகளின் கொடியொன்றை ஒருவரிடம் கொடுத்து இந்த செய்தியை தயாரித்துள்ளமை அதனை பார்க்கும் அனைவரும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது என்றும் அவர் கூறினார். இதுகுறித்து முழுமையான விசாரணை நடத்துமாறு காவல்துறை அதிபர் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
புலிகளின் கொடியை ஏந்தி இருந்தவர் நடந்து கொண்ட விதமும் அரசாங்க தொலைக்காட்சியின் ஒளிப்பதிவாளர் நடந்து கொண்ட விதத்தையும் பார்க்கும்போது ஒளிப்பதிவாளருக்கு தெரிந்தே அந்த நபர் புலிக்கொடியை காட்சிப்படுத்தியது தெளிவாகியுள்ளது. அண்மைய காலத்தில் தென்பகுதியைச் சேர்ந்த அரசியல்வாதிகளும் வடபகுதி அரசியல்வாதிகளும் இணைந்து இலங்கையின் தேசிய கொடியை ஏந்திய நிகழ்வு முதன்முறையாக யாழ்ப்பாண மேதின கூட்டத்தில் இடம்பெற்றது. இதன் பலனை நாட்டுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக குறுகிய அரசியல் லாபங்களுக்கு முதலிடம் கொடுத்து அரசாங்கமும் அரசாங்க தொலைக்காட்சியும் செயற்பட்டு வருவது கவலைக்குரியது. வடபகுதி தமிழ் அரசியல்வாதிகளும் தென்பகுதி தலைவர்களும் ஒன்றாக இணைந்து தேசிய கொடியை ஏந்தி ஒரே நாடு ஒரே கொடியின் நிழலில் இருக்கின்றனர் என்று உறுதிப்படுத்திய செய்தியை உலகத்துக்கு காண்பிப்பதற்கு பதிலாக குறுகிய நோக்கங்களுக்காக அதனை மூடி மறைத்து புலிக்கொடியை காட்டி இனவாதத்தை தூண்டி அரசியல் லாபம் பெற முயற்சிப்பது கீழ்த்தரமான நடவடிக்கை என்றும் அத்தநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். போருக்கு பின்னரான காலகட்டத்திலும் ஊடக ஜனநாயகம் ஊடக சுதந்திரம் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை. படுகொலை செய்யப்பட்ட காணாமற்போன கடத்தப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பான விசாரணைகளிலும் முன்னேற்றங்கள் ஏற்படவில்லை என இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. ஊடக நிறுவனங்கள் ஊடகத்துறையினர் மீதான தாக்குதல்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் பிணையில் விடுதலை செய்யப்படுவதும் விசாரணைகள் இழுத்தடிக்கப்படுவதும் இலங்கையில் வழமையாகி வருகிறது. ஊடகவியலாளர்களுக்கான தொழில் பாதுகாப்பு உரிய முறையில் இல்லை. மிரட்டல், ஊடகவியலாளர்களை பின்தொடர்தல் உள்ளிட்ட எச்சரிக்கைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணத்தில் தமிழ் ஊடகவியலாளர்கள் இந்த பிரச்சினைகளை எதிர்நோக்குகின்றனர். ஆகவே ஊடக ஜனநாயகம் ஊடக சுதந்திரம் தொடர்பாக பேசும் அரசாங்கம் இந்த விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தி விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும். சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். சர்வதேச ஊடகவியலாளர் தினத்தில் அதற்கான உறுதிமொழிகளை வழங்கி ஊடக சுதந்திரத்தை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்துவதாக இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டங்கள் ஒழுக்க கோவைகள் புதுப்பிக்கப்பட்டு நடைமுறைக்கு வர வேண்டும். அதுகுறித்து அரசாங்கம் ஊடக அமைப்புகளுடன் கலந்துரையாடுவது சிறப்பான ஏற்பாடு. அதேவேளை வன்னியில் பாதிக்கப்பட்டுள்ள ஊடகவியலாளர்களுக்கு உதவிகள் வழங்கப்பட வேண்டும். ஊடகத் தொழிலை மேற்கொள்வதற்கான கருவிகள், வசதி வாய்ப்புகள் போன்றவற்றை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும். வன்னி ஊடகவியலாளர்களின் நலன்களில் அரசாங்கம் மாத்திரமல்ல பொது அமைப்புகளும் கவனம் செலுத்த வேண்டுமென்று சர்வதேச ஊடக சுதந்திர தினத்தில் கோரிக்கை விடுக்கின்றோம் என்று இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகளின் மேதின பேரணியில் ஈழத்தின் வரைபடம் அச்சிடப்பட்ட டி-ஷர்ட்டுகளை அணிந்திருந்தவர்கள் சென்றமை குறித்து பாதுகாப்பு அதிகாரிகள் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த சம்பவத்தை நேற்று முன்தினம் ஐரோப்பாவில் புலிகளின் இணையதளம் ஒன்று பதிவேற்றியிருந்ததாக திவையின தெரிவித்துள்ளது. புலிகளின் கொடியும் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற மேதின பேரணியில் எடுத்துச் செல்லப்பட்டதாக அந்த இணையதளம் தெரிவித்திருந்தது. அதேவேளை கிளிநொச்சியில் நடைபெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மேதின கூட்டம் ஒன்றில் மாவீரர்களை நினைவு கூர்ந்துள்ளதாக புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் திவையின கூறியது. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தமிழ் மக்களை பாதுகாப்பதாக கூறி சுதந்திர போராட்டத்தை அளித்துள்ளதாக தெரிவித்ததாகவும் திவையின குறிப்பிட்டுள்ளது. நாட்டை பிரிக்கும் இந்தியாவினதும் அமெரிக்காவினதும் சதித்திட்டம் தற்போது அரங்கேற்றப்பட்டுள்ளது. எனவே அரசாங்கம் அவதானத்துடன் ராஜதந்திர காய் நகர்த்தல்களை மேற்கொள்ள வேண்டுமென்று எச்சரிக்கை விடுத்துள்ள தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கம் சரத் பொன்சேகாவை ஐதேகாவின் தலைமைத்துவத்துக்கு கொண்டு வருவதற்கான நிகழ்ச்சி நிரலையும் அமெரிக்கா தயாரித்துள்ளதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளது. இதுபற்றி கருத்து வெளியிட்டுள்ள தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கத்தின் தலைவர் டாக்டர் குணதாஸ் அமரசேகர, ஐநா செயலாளர் பான் கி மூனின் இந்திய விஜயம் மற்றும் எமது நாட்டுக்கு எதிரான அறிக்கை என்பவற்றை தொடர்ந்து அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஹில்லாரி கிளின்டன் இந்தியாவுக்கு செல்கின்றார். இவை அனைத்தும் பிரபாகரனின் தமிழீழக் கனவை நனவாக்குவதற்காக இந்தியா, அமெரிக்கா, பிரித்தானியா ஆகியன இணைந்து அரங்கேற்றும் சதித்திட்டத்தின் உச்சகட்டமாகும். இது பயங்கரமான சூழ்நிலையாகும் என்றார். இதனை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பல்வேறு சதித்திட்டங்கள் நாட்டுக்குள் முன்னெடுக்கப்படுகின்றன. முஸ்லிம் பள்ளிவாசல்கள் தாக்கப்படும் பின்னணியிலும் அமெரிக்காவின் இலங்கை முகவர்கள் செயற்படுகின்றனர். இதன் மூலம் உலக முஸ்லிம் நாடுகள் எமக்கு வழங்கி வரும் ஆதரவை இல்லாதொழிப்பதே திட்டமாகும். எனவே அரசாங்கம் இதன் பின்னணியில் உள்ளவர்களை கண்டறிய வேண்டும். மதவாதத்தை தூண்ட எடுக்கப்படும் முயற்சிகளை தடுத்து நிறுத்த ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். லிபியாவைப் போன்று இலங்கையில் புலி ஆதரவாளர்களான
இளைஞர்களையும் முஸ்லிம் இளைஞர்களையும் மோத வைக்கும் திட்டம் அமெரிக்காவிடம் உள்ளது. லிபியாவில் காண்பித்த விளையாட்டை இங்கு காண்பிக்க திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. மதவாதத்தை காண்பித்து பயங்கரவாதத்துக்குள் உள்ளிடுவதே இந்த திட்டமாகும். சம்பந்தன் இலங்கையின் தேசிய கொடியை கையில் எடுத்திருப்பது நாட்டுக்கு நல்லதல்ல. செல்வநாயகத்தின் கோட்பாட்டை அவர் கையில் எடுத்துள்ளார். அதாவது ஒன்றுபட்ட நாட்டுக்குள் அதிகார பரவலாக்களை கோரியுள்ளார். அதாவது முதலில் காணி காவல்துறை அதிகாரம் இல்லாத பரவலாக்களை பெற்றுக்கொண்டு அதன் பின்னர் அந்த அதிகாரங்களை இந்தியா அமெரிக்காவின் அழுத்தங்களுடன் பெற்றுக்கொள்வதே திட்டமாகும். இது நிறைவேறினால் தனி தமிழீழம் தானாக உருவாகும். இலங்கையை பிரித்து பிரபாகரனின் கனவை நனவாக்க சதித்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் அரசாங்கம் விழிப்பாக செயற்பட வேண்டும். இந்த சதிக்காரர்களிடமிருந்து நாட்டை பாதுகாக்கும் நகர்வுகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் குணதாஸ் அமரசேகர தெரிவித்துள்ளார். தமக்கு எதிராக பாரிய அளவில் சூழ்ச்சி திட்டம் தீட்டப்படுவதாக பொதுமக்கள் தொடர்பு அமைச்சர் மேர்வின் சில்வா தெரிவித்துள்ளார். சில சக்திகள் திட்டமிட்ட வகையில் தமக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருவதாக கூறினார். அமைச்சருக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை சுமத்தும்போது ஊடகங்கள் பக்கசார்பற்ற நிலையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேதின கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மக்களிடம் ஆதரவு கோரவில்லை என்றும் தமக்கு ஏற்கனவே போதிய அளவில் ஆதரவு காணப்படுவதாகவும் கூறினார். குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்தால் நாட்டின் சட்டம் ஒழுங்குக்கு அமைய நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net என்ற இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.